வணக்கம். எல்ஜி பெருங்காயம், உண்மையான சுவையும் மனமும் வழங்கும் உண்மை வெல்லும். என்னை ஒரு பேச்சு வகையில் வீட்டை விட்டு வெளியே போன்ட்டான். மருமகளா? அவ பேர்ல தான் வீடு வாங்கியிருக்கேன். அம்மா உங்களுக்கு 5 லட்சம் கொடுத்தாங்களா? ஹெல்ப் பண்ணாங்களா? சான்ஸ் இல்லைங்க மேம். எனக்கு கல்யாணத்துக்கு 200 ரூபா சட்டை கூட எடுத்து தரல மேம். நான் என்ன கேட்கறேன், எனக்கு அமௌண்ட் கொடுத்துட்டா வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 5 லட்சம் கேட்குறீங்களா? அதே கொடுக்கல, அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறான். என்னன்னா நான் வளர்த்துனேன், நான் படிக்க வச்சேன், நான் கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்தேன். மனசுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருந்தா நான் அவங்ககிட்ட கல்யாணமே கேட்கல மேம். அவங்க கல்யாணம் பண்ணாம இருந்தா நான் சம்பாதிச்சு கொடுத்து நான் வாழ்க்கை ஃபுல்லா செஞ்சு அப்படியே முடிச்சிருப்பேன். நான் எவ்வளவு நல்ல பையமா உங்களுக்கு, நல்ல மாதிரி எவ்வளவு அழகா பேசுறான். எல்லாத்துலயும் விட்டு கொடுத்துட்டேன். இன்னும் என்னால் விட்டு கொடுக்க முடியலமா. சொல்றேன், அவங்க வந்து நான் பாத்துக்கிறேன், என் கூட வந்து இருக்க சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். அது எந்த ஜெல்புதான் அடிபட்டாச்சுமா. அடிபட்டுட்டு மறுபடியும் போவாங்களா அந்த இடத்துக்கு? பேசுறாங்க. வேண்டாவே வேண்டாம்மா. சொல்லுங்கம்மா. என் பேர் பானுமதிமா. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். நாங்கள் ஒண்டிப்பூரில் தான் பிறந்து வளர்ந்ததில்லை. அப்பா வந்து ஸ்ரீதர மேனன், அவர் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தார். எங்களை படிக்க வச்சார். நாங்கள் 8 பேர். 8 பேர், 5 பொண்ணுங்க 3 பசங்க. அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே என்னை பண்ணார். எங்களுக்கு 15 நகை போட்டார். அப்போ நான் என்ன பண்ணேன், எங்கள் அப்பா வந்து தங்கச்சி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அந்த வீடு, சொந்த வீடு அப்பாவுக்கு இருக்குது, எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. நாங்கள் நகை கொடுத்துட்டோம். சரி, அவர் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நகை 5 நகை கொடுத்துட்டு எழுதி வாங்கிட்டோம். அது வாடகை வந்துட்டு இருக்குமா. அப்போ இருந்து 200 ரூபா, 200, 250 ஆரம்பிச்சது. இப்பவும் இருக்கு. இப்போ அந்த வீடு இருக்குது. 2750 ரூபா வாடகை வாங்குறேன். 2750 ரூபா வாங்கிட்டு இருக்கிறேன். என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாரு? எங்கள் வீட்டுக்கார் மில்லுக்கு போகிறாரு. சிஎஸ்டபிள்யூ மில்ஸ்ன்னு சொல்லி மரக்கடை வீதியில் இருக்குது, காந்தி பார்க்கில். அப்புறம் அவரை கல்யாணம் பண்ணேன். எனக்கு ஒரே பையன். விஆர்எஸ் வாங்கி இவரு வேலைக்கு போகல. 9th அப்புறம் 10th முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு ஃபீஸ் கட்டவே முடியல. நான் இன்னொருத்தட்ட வாங்கி கடைசியில் ஃபீஸ் கட்டினேன். அவங்க இன்னும் நினச்சி தான் படுப்பேன். கம்மல் கொடுத்து நாங்கள் கூட அடமானத்தை வச்சு கடைசி ஃபீஸ் கட்டினேன். 1600 ரூபா கட்ட முடியல. அவன் 10th முடிச்சா தானே ஏதோ ஒரு நல்லா படிப்பாரா? சரியா நடி என்கிட்ட வாங்குவேன். டியூஷன் மாத்திரம் 4 டியூஷன் தான் இருக்கீங்க. அப்போ சொக்கம்பூர் வந்துமா, என்ன ஏரியா தெரியுமா, என்ன சொல்ல வருமா, இது மாதிரி ஏரியா. அதில் நான் போயிருக்கிறேன். அந்த பையனை எப்படி வளர்த்தோன்னு நம்ம கண்டிஷன் எடுத்து வளர்த்தோணும். நான் இன்னொரு கண்டிஷன் இந்த அவரெல்லாம் கண்டுக்க மாட்டார். அடிப்பேன், நல்லா படிக்க சொல்லி அடிப்பேன். நானே விடிய உட்காந்து 10th முடிக்க நல்ல பசங்க கூட சுற்றுவான். 4 டியூஷன் மாற்றுவேன். வேலைக்கு போயிட்டு வந்து 4 டியூஷன் மாற்றி அவனை எப்படியும் படிக்க வச்சு ஃபஸ்ட்லாம் வாங்கினான். நல்லா ஃபெயில் ஆகிற பாஸ் தான் வாங்கினேன். சரி, எங்களால் அதுக்கு மேலே படிக்க வைக்க முடியலம்மா. என்னால் அதுக்கு மேலே முடியல. நான் என்ன பண்ணுவேன், சரி ஒரு வேலைக்கு போயிட்டு நானே பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஒரு வேலை வாங்கினேன். சின்ன கம்பெனி தான், அது எலக்ட்ரிக் கடை தான். போயிட்டு இருந்தேன். அப்புறம் அவன் போக என்ன பண்ண, எனக்கு அந்த கடை பிடிக்கலன்னு அவன் மார்க்கெட்டிங் போயிட்டு இருந்தேன். மார்க்கெட்டிங்கில் ஒன்றுமே கிடையாது. இப்போ அவனுக்கு அப்போ வந்து மிலிட்ரியில் போகிறக்கு ரொம்ப ஆசை. யாருக்கு? என் பையனுக்கு. எனக்கு மிலிட்ரி தான் வேணும், நீ வந்து வீட்டை விற்றாது, எனக்கு இதையே வேலை வாங்கி கொடு. ஓ, வீடை வித்துட்டு அந்த காசு கொடுக்க சொன்னாங்க. குடு, நான் பண்ணித்தரேன் சொல்லி. நான் முடியாதுன்னு சொல்லி நான் ரொம்ப கோயில் வளர்த்து போவோமா. ஒருத்தர் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அங்கே கணபதியில். நான் தாலி விற்று அவனுக்கு கொடுத்தேன். 2000 ரூபா கொடுத்து, சரி ட்ரைனிங் போ, அவர் எப்படி சொல்லித்தரோ அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி கரெக்டாக இந்த சிஆர்பிஎஃப்னு சொல்லி ஒரு இந்த துணை ராணுவம் சிஆர்பிஎஃப் நானே அதெல்லாம் போவேன். ஃபார்ம் வாங்குவேன், கையெழுத்து வாங்க, ஸ்கூல் பக்கம் 2 வேலை செய்கிற பக்கம் எல்லாம் பக்கம் தான். நானே இதை கையெழுத்து வாங்கி நானே இதை போட எல்லாம் பண்ணணும். சிஆர்பிஎஃப்ல அப்புறம் இன்டர்வியூ முடிச்சு வேலை கிடைச்சிருச்சு. 2007 அவன் ஜாயின் பண்ணிட்டான் சோல்ஜர் வேலைக்கு. காஷ்மீரில் அவனுக்கு இங்கே ஆவடியில் ட்ரைனிங், அங்கே காஷ்மீரில் தான் டியூட்டி ஆரம்பம். எல்லாத்தான் போயிட்டு இருந்தான். 2007 2011 பக்கம் நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன். அப்போ எங்கள் வீட்டில் பண்ணீங்களா? இல்லைங்க, பிரத்தியார் தான். அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு இருந்தாரா? சேலரியே என்னோடதுக்கு தான் வரும். அவன் தான் அவன் செலவு பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். அப்புறம் இவன் என்ன பண்ண, 10th முடிச்சா என்ன பண்றேன்னு சொல்லி நான் போஸ்டர்ல வச்சு படிக்க வச்சேன். பிஏ படிச்சான். ஓ, படிக்க வச்சேன். இவன் வருவான், எக்ஸாம் எழுதுவான், போவான். மற்றதெல்லாம் நான் தான் பார்க்கணும். அங்கே வேலை பண்ணிட்டே இருக்கும்போது இங்கே வந்து கரஸ்பாண்டன்ஸ் எடுத்து புக்கு கொரியர் அனுப்புறது பிடிக்கிறதெல்லாம் என்ற வேலை தான். ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டர்னிங் பண்ணிட்டு இருந்தோம். கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அவளுக்கு வந்து பிரச்சனைனாங்க. சரின்னு சொல்லி அவள் கல்யாணம் ஆன உடனே நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணாங்க. நாங்கள் அப்போ என்ன பண்ணால் ஒரு 6 மாதத்தில் ஒரு சொந்த வீடு வாங்கினாங்கம்மா. நானும் அவங்க கூட போயிட்டேன். நீ எங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம், எங்கள் கூட வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நீ ஒருத்தி நம்ம ரெண்டு நீ அங்கிருந்து வேலைக்கு வந்துக்கோ. இப்போ வந்து லோன் போட்டு தான் அந்த வீட்டை வாங்கினான். லோன் போட்டு வாங்கினப்ப எனக்கு குடும்பம் சொன்னால் நானும் பணத்தை கொடுத்துட்டேன்.
அதுதான் உங்கள்ட்ட இருந்தது, வேற எந்த காசும் இல்லை இருக்கல. எதுவுமே இல்லை. நான் சேர்த்து வைக்கிறது அவ்வளோதான், இருக்கிறத நான் கொடுத்துட்டேன். சரின்னு விட்டுட்டேன். அப்புறம் 1 வருஷம் போய் கூட வந்து அவளோட நடவடிக்கை சரியில்லாமல் என்னை ஒரு பேச்சு வாக்கில் வீட்டை விட்டு வெளியே போன்ட்டான். மருமகளா? அவ பேரில் தான் வீடு வாங்கியிருக்கேன். அப்போ நாங்கள் அங்கே இருக்க முடியுமா? நானும் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம், காந்தி பார்க் வந்துட்டோம். நீ அவள் என்ன பண்ணுவாள், அவள் போய்க்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போய்க்கு அவள் வாடகையோ எதுக்கு வச்சுட்டு போயிட்டு நான் கண்டுக்கவே இல்லை. எனக்கு பேச பிடிக்கல, விட்டுட்டேன். அது ஒரு 6 மாதமாக நான் பேசாமல் தான் எங்கள் வீட்டுக்கார வந்துட்டு வேண்டாம் அவர் விட்டு கொடுத்துரு, சின்ன பிள்ளை தானே விட்டு கொடு. சரி தொலைஞ்சு போது இவனு வந்து விட்டுருமான்னு சொல்லி நானும் சேர்த்தியாச்சு. அவளுக்கு 5 வருஷமாக குழந்தை இல்லை மருமகளுக்கு. அப்புறம் தான் குழந்தை வந்து 2016 தான் குழந்தை வந்து. 2015 எங்கள் வீட்டுக்காருக்கு ஸ்ட்ரோக்கு, ப்ரெஷர் ஆகி அட்டாக் ஆகி கை கால் வராமல் போய் ரொம்ப சீரஞ்சமா 2 மாதம் 3 மாதம். இவங்ககிட்ட 10 பைசா நான் கேட்கலாமா? எல்லாம் நின்ற செலவு, செயின் வச்சு எல்லாம் வச்சு நான் எல்லாம் அவரை பார்த்து சரி பண்ணிட்டேன். ஃபிசியோதெரப்பி கொடுத்து 6 மாதத்தில் நான் 3 மாதத்தில் வேலைக்கு அனுப்பிட்டேன். அப்போ மறுபடியும் என்ன பண்ண, அந்த குழந்தை பிறந்தன்னு என்ன பண்ணிட்டா, நீ என்ன பண்ண, நீ நின்று வேலையை விட்டு நின்று நீ குழந்தைய பார்த்துக்கோ. நான் தான் பார்த்தேன். சரி நடப்போன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போய் 2016 போய் இருந்தேன். எல்லாம் நல்லா இருந்தோம். நாளாக இவங்களோட போக்கே சரியில்லை. நான் ஒன்றும் பேசலை, சண்டை கட்டில் ஒன்றும் பேசலை, அவங்ககிட்ட எதுவும் நான் சொல்லலை. இவங்க சரி விட்டுட்டேன். நீங்க தான் குழந்தைய பார்த்துப்பீங்களா? ஆமாம். வீட்டு வேலையெல்லாம் அவள் அது பார்க்குறதெல்லாம் பார்த்துக்குவாங்கம்மா. நடவடிக்கை சரியில்லை. அதாவது ரொம்ப கோவமாக பட்டு நடிக்கிறது, கதவை அடிக்கிறது, போக்கே மாறிடுச்சு. ஏன் தெரியுமா, இவன் 10 வருஷம் கழிச்சு முடிஞ்சோன்னே எஸ்ஐயா மாறிட்டா. எக்ஸாம் எழுதி எஸ்ஐயா மாறிட்டா. எஸ்ஐயை போஸ்ட் ஆனேன்னா எல்லாம் மண்டை கௌரவம் மாறிடுச்சு. யாருக்கு? அவளுக்கும் மாறிடுச்சு, மகனுக்கும் மாறிடுச்சு. சரி நான் விட்டுட்டேன். சரி என்னமோ பண்ணிட்டு போனோம். வீட்டுக்குள்ளேயே 2 ஸ்டவ் வச்சு ஆக்கி சாப்பிட்ருந்தேன். இவன் இன்னொரு வீடு வாங்கிட்டு நான் போகிறேன்னு சொன்னேன்னு நான் சொல்லிட்டு, நான் அங்கே வரலப்பா, நியாயமாக தான் கேட்டேன், நான் அங்கே வரல, எனக்கு நீ கொடுக்க வேண்டிய காசு கொடுத்துடு, எனக்கு ஒரு மாதம் 10 ரூபா கொடுத்துரு. கேட்கலாமா கேட்கக்கூடாதுங்களா? பெத்தவன். அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். அதுக்கு தான் இங்கே வந்து என்ன பண்ணணும் நாங்கள்? எனக்கு நான் இப்போ போகிறேன், வாழ்வாதாரத்துக்கு எனக்கு வேணும். அவர் சுத்தமாக வேலைக்கு போகல. ஜூலை மாதம் போன வருஷம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு காரில். அவருக்கு வேலையை நிறுத்திட்டாங்க. புரிச்சுதுங்களா? நான் என்ன கேட்குறேன், எனக்கு அமௌண்ட் கொடுத்துட்டா வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 5 லட்சம் கேட்குறீங்களா? அதே கொடுக்கவில்ல, அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறான். சரி மாசத்துக்காவது எனக்கு கொடு. வணக்கம். வணக்கம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதனால உங்க பையன் அப்படி பண்றான்? மருமக பேச்சு கேட்டுமா, மருமக பேச்சு கேட்டு என்னோட வண்டியை 2 வீலர் வேலைக்கு போயிட்டு இந்த வண்டி பிடிங்கிட்டான். ஏன் அவர் வாங்கி கொடுத்ததா? வாங்கி கொடுத்தேன். அப்படியே பிடிக்கிட்டு நல்லா சத்தம் போட்டு இன்னும் ஒரு செல்லில் இருக்குது. அங்கே இருக்கிற சிறிய 2 வீட்டை 2 பணம் கொடுக்குறேன்னு சொன்னா போலீஸ் ஸ்டேஷனில். நாங்கள் போகல போய் கூட்டிகிட்டு வரக்குள்ள வீட்டை வந்து உடச்சி. யாரு? பையன். ஏம்மா இந்த அளவுக்கு வருவானா? ஒரு பையன் தெரியாம பெத்த வருவாளா? மன சங்கடப்பட்டு தான் எனக்கு வந்து உட்காந்துருக்கிறேன். இல்லாட்ட வரவே மாட்டேன். வீட்டை உடைச்சிட்டாமா, வீட்டை கதவை கதவை உடைச்சு சாமானம் எல்லாம் போகுது. அங்க இருந்து எனக்கு போன் பண்றாங்க ஒருத்தர். என்னம்மா? எந்த வீட்டை உடைச்சு கொண்டு? அங்க ஸ்ரீராம்பாட்ல தான் குடியிருந்தோம். இவங்க வெள்ளலூருக்கு வந்துட்டாங்கம்மா. வீடு பார்த்துட்டு எதுக்கு கதவை உடைக்கிறான்? நீ வீட்டை விட்டு காலி பண்ணு, நீ காலி பண்ணியே ஆகணும். அது அவரோட வீடா? ஆமா, அவன் தான் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்த வீடு. நீ என்னத்துக்கு இருக்கிற? அந்த வீடு வாங்க 10 பைசா தர முடியாது. ஆமா 5 லட்சம் சொன்னாங்க. மறுபடியும் கொடுத்துரு 5 லட்சமா 3 லட்சம் சேர்த்து 5 லட்சம் அவருக்கு. அந்த அம்மா நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லணும். அம்மா பேப்பர் வச்சிருக்கிறோமா? நீங்க அவங்க 2 சொல்றாங்க, நீங்க 5. அவருக்கு ஒரு 10 பைசா அவருக்கு சேஃப்டி வைக்க தெரியாது. நீ பேப்பர் எல்லாம் ஸ்டேஷன் போய் எல்லாம் ஏறியாச்சுமா. ஏறித்தான் நாங்க வந்து இங்க உட்காந்துருக்கிறோம். உடச்சு கதை உடச்சு 2 நாள் நாங்க 2 பேரும் வெளியே நின்னோம். அம்மா எப்படி? அம்மா அம்மா வந்து உட்காந்துருக்கேன். அம்மா இல்லை இல்ல, அம்மா எப்படி? மருமகள்கிட்ட எப்படி? அம்மா மருமகளை பார்த்துட்டாங்க இருந்தா. கடைசியில மருமகளை இது நாள் வரைக்கும் அவ்வளவு ஆப்ரேஷன் பண்ணிச்சிங்க. இது நாள் வரைக்கும் வாடி வாமா போமான்னு சொல்லு. கண்ணு ஆப்ரேஷன் பண்ண, ஒரு டீ தண்ணி வச்சு கொடுக்குற காலையில் அதே வீட்டுக்கு. அப்போ நான் கண்டுக்கல, பேசவே மாட்டேன், சண்டையே கண்டுக்கிட்டேன். உங்களுக்கு பேரனா பேத்தியா? வேற. குழந்தை நல்லா பாசமா இருப்பானா? சூப்பரா இருப்பான், பாட்டின்னு. அது கூட நான் பார்த்து 2 வருஷம் ஆச்சு. குழந்தை காமிக்கிறது இல்லை, 2 வருஷம் ஆச்சு. அதான் எங்களை வீட்டை உடச்சு 2 நாள் எங்களை நிற்க வச்சு மாத்திரை மருந்து இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரர் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நாங்கள். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு வந்துட்டோம். எங்கள் பாட்டி வீடு, அதான் சொந்த வீடு. உங்களுக்கு இன்னொரு வீடு இருக்குல்ல, அது வாடகைக்கு விட்டு? ஆமாம், அது எங்கள் அப்பா கொடுத்த வீடு, வாடகைக்கு விட்டு. நீங்கள் பேசும்போது ஒரு சில விஷயங்களை நான் நோட்டீஸ் பண்ணேன். நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமான ஆளு தான், சூப்பர் ஆளு தான். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நான் அப்சர்வ் பண்ணேன். நான் சொல்கிறேம்மா.
உங்க பையன் பேர் என்னம்மா? எம் சதீஷ்குமார். சதீஷ்குமார் கொஞ்சம் ஃபோன் போடுங்க. எங்க இருக்காரு இப்போ அவரு? சத்தீஸ்கர். லீவில் வந்து சத்தீஸ்கர் இப்பதான் லீவில் குழந்தை வந்திருக்காமா வந்திருக்கானு வந்திருக்கா. சத்தீஸ்கர்ல இருக்கிறா இப்போ. காது ஊற்றுங்க. அதுவும் எது சொல்லல, இன்ஃபார்ம் பண்ணல. ஓ, பொண்ணு பிறந்திருக்கா? ஆமாங்க. ஓ, நீங்க பேத்திய பார்க்கலையா? காட்டவே இல்லைங்களே. நாங்க 2 வருஷம் ஆச்சுமா. காட்டவே இல்லைங்களே. பேத்திக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு வருஷம் 11 மாசம். இன்னும் நீங்க பார்க்கல? வண்டி பிடிக்கும் போது வேலைக்கு போக முடியாதுங்க. அந்த கட்டணத்தில் வண்டி பிடிங்கிட்டு போயிட்டாங்க. செல்லுலயும் நாங்க பார்த்தோம். எங்க முன்னாடி தானே புடுங்கினது. ஆமாம், எங்க முன்னாடி தானே புடுங்கினது. நம்ம முன்னாடி தான் பிடிங்கினா. நான் நல்லா சத்தம் போட்டு நல்லா அந்த ஃபைலில் தான் எடுத்துட்டு நான் டாக்குமெண்ட். சும்மா இல்லை, என்னால பயம் ரொம்ப வீதியில் நிற்க வச்சுட்டான். எனக்கு அது பொறுக்க முடியாம தான் கலெக்டர் ஆஃபீஸ் போனேன். வீடு விடாம கேட்டாங்க. என்ன தெரியுமா, நம்ம உறவுகள் எவ்வளவு முக்கியம். இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு காரணம் என்னது பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கு. அது நம்ம அப்புறமா பேசுவோம். ஆனா இவங்களோட வேதனை உண்மையானது. சதீஷ்குமார், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி மேம் இருக்கீங்க? வித் காட்ஸ் கிரேஸ் ஆல் ஃபைன் பா. எஸ் மேம். நீங்க நேரம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல. நீங்க உங்க லைஃப் பத்தி சொல்லுங்க. நீங்க எங்க இருக்கீங்க? மேம் நான் இப்போ அட் பிரசன்ட் வந்து பிஜாப்பூர் சத்தீஸ்கர்ல டியூட்டில இருக்கேன் மேம். உங்க அப்பா அம்மா நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, ரைட் மேம், ரைட். அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரைட் மேம். எனக்கு 2-3 விஷயம் அவங்க சொன்னது. இது நிறைய வீட்ல நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி விஷயங்கள். ரைட் மேம். ஓகே, அது ஏன் இவ்வளோ ஒரு நாஸ்டி பிளேஸ்க்கு போய் நிக்கிறதுன்னா, ஓகே மேம், அது ஆரம்பத்திலேயே நீங்க இதை சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்திருக்காது. நான் ஒரு அசம்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி உங்க பக்கம் எனக்கு தெரியணும். கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அப்பாவோட வண்டியை வாங்கியிருக்கீங்க. ஓகே, அதே மாதிரி அவங்க இருக்கிறது வீடு, உங்க மனைவியும் அவங்களும் இருந்த வீட்டுல இருந்து அவங்கள வெளியே அனுப்பிச்சிருக்கீங்க. 2 நாள் பக்கத்து வீட்டுல சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஓகே மேம், ரைட் மேம். பூட்டை உடைச்சு நீங்க அவங்க பொருள் எல்லாம் எடுத்து வெளியே போட்டிருக்கீங்க. ஓகே மேம். ஓகே, அவங்க பேர குழந்தைகளை நீங்க அவங்களுக்கு 2 வருஷமா காமிக்கல. உங்க பையனை குழந்தைய பார்க்கவே இல்லை அவங்க. அது ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரைட் மேம். உங்க அப்பாவுக்கு முடியல, நடக்க கூட முடியல. உங்க அம்மா தனியா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி விட்டுட்டீங்க அப்பா அம்மாவை? மேம் ஆக்சுவலி 15 இயர்ஸ் வரைக்கும் என்ன வந்து அவங்க படிக்க வச்சாங்க. என்ன எல்லாமே அவங்க தான் மேம் பண்ணாங்க. 10th வரைக்கும் அவங்க தான் என்ன ஃபுல்லா படிக்க வச்சது. எங்க அம்மா தான். எங்க அப்பா கூட அவ்வளோ எடுத்துக்கல, அவரு ரிஸ்க் எடுத்துக்கல. அவரு வந்து அப்ப கொஞ்சம் வேற மாதிரி இருப்பாரு. ஆனா அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட 10th முடிக்கிறப்ப கூட அவங்க தாலி வச்சுதான் லாஸ்ட் ஃபீஸே கட்டினாங்க. சரிங்களா மேம்? வந்து April 5th 2002 வரைக்கும் நான் வந்து என்ன படிக்க வச்சாங்க மேம். அதுக்கப்புறம் April 10th, அதாவது 5 நாள் கழிச்சு நான் வந்து வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இனி 10 நாள் படிக்க வைக்க முடியாதுப்பா, நீ வந்து ஆபீஸ் பாயா எங்கேயாவது போய் சேர்ந்துக்கோ அப்படின்ட்டு 1 வருஷம் அவங்க ஆபீஸ் பாயா வேலை பார்த்தா. அப்புறம் கிரெடிட் கார்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேலை பார்த்தேன். இது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆர்மி மேல இன்ட்ரெஸ்ட் மேம். அப்படியே ஆர்மில வந்து 18ல ஃபர்ஸ்ட் ஒரே டைம் இது அட்டன் பண்ணேன், ரெக்ரூட்மெண்ட் அட்டன் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு 18 இயர்ஸ்ல. சரிங்களா மேம்? அவங்களே பொண்ணு பார்த்து அவங்களே தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா பட் நான் தான் லோன் எடுத்தேன். அந்த கேஷ் எல்லாமே அவங்க எதுவுமே பாத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து முடிவு எடுக்கிறது மட்டும்தான் அவங்க. மிச்சபடி அமௌண்ட் பினான்சியல் எல்லாமே நான் பாத்துக்கிட்டேன் மேம். வீடு வாங்கினப்போ என்னோட சேலரி அவ்வளோ அப்ப இல்ல மேம். உங்களுக்கு ஒரு கான்ஸ்டபிளோட சேலரி அவ்வளவு இருக்காது. அப்போ 5,000 6,000 சம்திங் தான் இருந்தது. அப்ப வந்து அவங்க பேர்ல தான் என்னோட இவங்க ஒய்ஃப் நேம்ல தான் வாங்கினது. ஏன்னா அவங்க அம்மா கொஞ்சம் கோ அப்ளிகண்ட் ஆயிட்டாங்க. அவங்க அம்மா வந்து TNB ஆபீசர். சரி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது லோன் சொல்லிட்டு அவங்க பேர்ல வாங்கிட்டேன். அதுவே அவங்களுக்கு அதுதான் மேம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது பிரச்சனை. சரி, அம்மா உங்களுக்கு 5 லட்சம் கொடுத்தாங்களா? ஹெல்ப் பண்ணாங்களா? சான்ஸ் இல்ல மேம். அவங்க இதுக்குமே ஹெல்ப் பண்ணது இல்ல மேம். எனக்கு கல்யாணத்துக்கு 200 ரூபாய் சட்டை கூட எடுத்து தரல மேம். அது போக இவங்களை எங்க கூட தான் இருந்தாங்க லாஸ்ட் 8 இயர்ஸ் 2020 வரைக்கும். 20க்கு அப்புறம் நான் வந்து போஸ்டிங், அதாவது 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அம்மா வேலைக்கு போகல இல்லையா? உங்க குழந்தைய பாத்துட்டு இருந்தாங்க. அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க மேம். அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்து நின்றுட்டாங்க. இல்ல அப்பா தான் நிக்க சொன்னது. ஆக்சுவலி வந்து அம்மாக்கு முடியல, நடக்க முடியல, இருந்து அம்மாவுக்கு வந்து பார்த்துட்டு நானும் ஓகே தான் சொன்னேன். வேற எதுவும் நான் நிக்கவள சொல்லல. அவர் சொன்னாரு ஓகே, அதுக்கு நான் ஓகே சொன்னேன். இவங்க வந்து நான் வந்து உனக்கு ஆக்சுவலி 1 லட்சம் கொடுத்தாங்க மேம். அந்த பழைய வீடு வாங்குறப்போ உண்மையை சொல்றேன், 1 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. அதே 2 லட்சம் ரூபா வேணும்னாங்க. சரி ஓகே 2 லட்சம் ரூபா. அது பேச போனதுக்கு உடனே 100 போன் அடிச்சு இது என்ன அடிக்க வரான் என் பையன் அப்படி இப்படின்னு கூப்பிட்டாங்க. போலீஸும் வந்தாங்க. என்னன்னு கேட்டாங்க, இந்த மாதிரி இது நார்மல் பிரச்சனை தான் இந்த குடும்ப பிரச்சனை. சரி ஓகே சார், நாளைக்கு நீங்க 2 லட்சம் ஏதாவது தரணும்னாங்க, நீங்க எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வந்துருங்க அப்படின்ட்டாங்க.
சோ இப்போ அந்த வீடை விக்கிறதுல தான் உங்களுக்கு பிரச்சனை வந்ததா? இல்ல மேம், அதுக்கு முன்னாடியே நான் அந்த வீடு அந்த ஒய்ஃப் நேம்ல வாங்கினது மேம். அப்ப இருந்தே இஷ்யூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேம். சரி, இப்போ அந்த வீடை காலி பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களாமா? ஏன் சொன்னீங்க அப்படி? எனக்கு பணத்தை கொடு, எனக்கு 10,000 கொடு நான் கேட்டேன். மேம் அதுக்கு வீடியோ அனுப்பிச்சு விட்டுருக்கேன். ஹரிணி மேம் பையனை பார்க்க சொல்லி வேலையை விட்டு நிறுத்தினதே வந்தா டாக்டர் சொல்லிட்டார் வேண்டாப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு எங்க அம்மா பார்க்க தெரியும் சொன்னது. இது பாயிண்ட் சொல்லணும், இவர் சொல்லி கிடையாது. பையனை பார்க்கற காலையில சிசேரியன், அம்மா பார்க்கல. உங்க வைஃப் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்களா தம்பி? வீட்டுலதான் இருந்தாங்க. அவங்க வேலைக்கு போல. நீங்க அப்போட வண்டி புடுங்கிட்டேன்னு இப்ப வரைக்கும் எங்க அப்பாக்கு நான் 3 வண்டி 5 மொபைல் போன் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன். இவ்வளவு வாங்கி கொடுக்கணும் நான் எதுக்கு மேம் கொடுக்கணும்? நான் வந்து புது வீட்டுக்கு வருவாங்க. நீங்க அவரோட வண்டியை எடுத்துக்கிட்டீங்களா? எப்படி எடுத்துட்டு பிடிங்கிட்டு போயிட்டேன். வண்டி இன்னும் அங்கேதான் மேம், என் வீட்லயே தான் மேம் நிக்குது. இல்ல அது அப்பா சொல்றாரு நீங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு. அதுதான் மேம் எடுத்துட்டு வந்து என் இந்த புது வீட்லயே தான் நிக்குது. ஏன் எடுத்துட்டு போனீங்க? அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தது இல்ல? சரி மேம், அவங்க வந்து என்ன சொல்றாங்க, உடனே நான் ஸ்டேஷன் போறேன் அப்படின்னு. சரி நீ போற எல்லாமே நான் எடுத்துட்டு போறேன், நீங்க கூட்டிட்டு வா தம்பி அப்படின்னு நான் எடுத்துட்டு போறேன். சதீஷ் நான் உங்க பக்கத்தையும் கேட்டுட்டேன். ஓகே, எனக்கு பர்சனலா உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கு இருக்கு. சொல்லுங்க. நீங்க யாரோட போட்டி போடுறீங்க? யாரோட சண்டை போடுறீங்க? உங்களை போட்டி இல்ல மேம். இருங்க தம்பி, புது வீட்டுக்கு தான் மேம் வர சொன்னேன். இவங்க தம்பி உங்களோட டென்ஷன் எனக்கு புரியுது, உங்களோட ஸ்ட்ரெஸ் எனக்கு புரியுது. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க உங்களை பெத்தவங்க. நீங்க இப்போ உங்க பிள்ளைங்களை எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் இவங்க உங்களை பார்த்திருப்பாங்க. ஓகே தம்பி, நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் உங்களை குறைய சொல்லல, உங்களை குத்தமும் சொல்லல. நீங்க உங்க வைஃப் வேலை வீடு வாங்கினது கரெக்டான விஷயம், அதெல்லாம் நான் குறைய சொல்ல மாட்டேன். ஆனா அம்மா என்கிட்ட சொன்னது அந்த வீடு வாங்கும் போது 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க சொன்னாங்க. அப்பா 2 லட்சம் சொன்னாங்க, நீங்க 1 லட்சம் சொல்றீங்க. அங்கேயே ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன பிரச்சனை சொல்றேன், உங்களுக்கு 1 லட்சம் 5 லட்சம் 2 லட்சம் பெரிய விஷயமா இருக்காது. ஆனா உங்க அப்பா அம்மாக்கு அந்த காலத்துல எந்த வருஷம் இந்த வீடு வாங்கினீங்க? 2012ல 1 lakh. இன்னைக்கு என்ன வேல்யூ தெரியுமா? இன்னைக்கு அதோட வேல்யூ 15 lakhs. ஓகே, தட் இஸ் ஒன் திங். அன்னைக்கு அந்த 1 லட்சம் அவங்களுக்கு பெரிய மணி, பிக் மணி. ஸோ நீங்க வீடு வாங்கும்போது அவங்கள்ட்ட இருக்கிற சேவிங்ஸை மொத்தமா உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அது அவங்க பண்ணின பெரிய தப்பு. அட்லீஸ்ட் உங்க அப்பா அம்மாக்கு 1 2 வீடு இருக்கு. 2 வீடு வச்சிருக்கீங்களாமா? இன்னொரு வீடு என்ன பண்ணீங்க? ஒரு வீடுமா வாடகைக்கு அப்பா எழுதி கொடுத்தது. இது இப்ப குடியிருக்கிறது இவங்க வீடு, மாமனார் வீடு, எனக்கு மாமனார் வீடு, அவ்வளவுதான். அது உங்க வீடு தானே? அப்ப 2 வீடு இருக்கு. அட்லீஸ்ட் இவங்க அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காங்க. நிறைய பெத்தவங்களுக்கு அந்த வீடு கூட இருக்காது, இருக்கிறத எல்லாம் வித்து பசங்களுக்கு கொடுத்துடுவாங்க. அது பெத்தவங்க பண்ணறது. சொல்லுங்க. இந்த 1 லட்சம் எனக்கு தந்தாங்கல்ல மேம் இவங்க, இது வந்து நான் வேலைக்கு ஜாயின் பண்ண 2006ல பே கமிஷன் இருந்துச்சு மேம். அப்போ ஒரு அரியர் வந்தது 2 lakhs rupees. அது அப்படியே அம்மா எடுத்ததுதான். அதுதான் எனக்கு அதுல கிடையாது. நான் சீட்டு போட்டு கொடுத்தேன். ஆமா, ஒரு நிமிஷமா. நீங்களே என்கிட்ட சொன்னீங்க அவர் வந்து சம்பாதிச்சு எல்லாமே என்னோட அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அப்போ அந்த பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை வருஷம் சம்பாதிச்சிருப்பான்? அவன் சேமிச்சு வச்சிருந்தா அந்த 1 லட்சம் 2 லட்சம் அவன் கையில இருந்திருக்கும்ல. அவன் நல்ல இருந்து பாரு, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்லா ஆடுவாரு. நான் ஓப்பனா சொல்றேன் பாருங்க, பயங்கரமா செலவு பண்ணுவான். நான் திட்டிகிட்டே தான் நான் மிச்சம் பண்ணுவேன். நான் பார்த்து மிச்சம் பண்ணல. இல்ல அம்மா, அது கரெக்ட் நீங்க சொல்றது. இல்லம்மா, ஒரு நிமிஷம் நான் உங்கள்கிட்ட வரேன். சதீஷ், இப்போ நம்ம கணக்கெல்லாம் பார்த்தோம் வச்சுங்களேன், இது டெபிட் கிரெடிட் போட்டு பார்த்தோம்னா பெத்தவங்க நமக்கு சேர கணக்குக்கு நம்மளால அதை அடைக்கவே முடியாது. அந்த கடனை நம்மளால அடைக்கவே முடியாது. ஓகே, அதனால நம்ம அந்த அக்கவுண்ட்ஸ்குள்ள போக வேண்டாம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க வந்து அம்மாக்கு அனுப்பாம நீங்க சேவிச்சு வச்சிருந்தீங்கன்னா ப்ராபப்ளி அந்த 1 லட்சம் அவங்கள்ட்ட வாங்க வேண்டி வந்திருக்காது. ஆனா அவங்க பெத்துட்டு உங்களை கண்டுக்காமையே விட்டுருந்தாங்கன்னா, உங்களை படிக்க வைக்காம விட்டுருந்தாங்கன்னா, உங்களுக்கு ஊக்கம் கொடுக்காம விட்டுருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையே கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி நம்ம கணக்கு பார்க்க வேண்டாம் தம்பி, நம்ம கணக்கு பார்க்க வேண்டாம். நானும் பார்க்கலையா மேம்? இல்லப்பா, இல்ல நான் என்ன சொல்றேன், ஓகே ஒரே வீட்டுக்குள்ள மாமியார் மருமகள் இருந்தா கொஞ்சம் கஷ்டம்தான். அது உங்க அம்மா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் பர்சன் தான், அது இல்ல சொல்ல மாட்டேன். அம்மா கொஞ்சம் நான் தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லா பக்கம் டாமினேட் பண்ண முடியும். நான் வந்து எனக்கு புரியுது தம்பி. அது அம்மா வந்து கொஞ்சம் டாமினியரிங் தான். அது அம்மாவோட தோற்றமே அப்படி. மேபி மனசுக்குள்ள அப்படி கிடையாது. அவங்க தனியா நின்று சாமர்த்தியமா வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க இல்லையா?
ரைட் மேம். அதனால அவங்க அப்படி இருக்காங்க. மேபி அது உங்க வைஃபால புரிஞ்சுக்க முடியாம இருந்திருக்கலாம். ஓகே மேம். புரியுது. நீங்க நல்ல பையன், நீங்க நல்ல மரியாதையோட பேசுறீங்க, உங்க நல்லா வளர்த்துருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர் பையன். எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் தம்பி. எஸ் மேம். இன்னைக்கு உங்க அப்பா அம்மா உங்க கூட இருக்காங்க. எஸ் மேம். 2 வருஷம் கழிச்சு இல்ல 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு இந்த நிலைமை இருக்கணும்னு இல்லை. அன்னைக்கு நீங்க வருத்தப்படக்கூடாது. நம்ம லைஃப்ல எல்லா லக்ஸரி இருந்துட்டு ஒரு இடத்துல நம்ம பெத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலையே, இல்ல அப்பா அம்மாவை இவ்வளவு நோவடிச்சிருக்க கூடாதே, இல்ல நம்ம இவ்வளவு எல்லாம் சண்டை போட்டிருக்க கூடாதேங்கிற குற்ற உணர்ச்சி உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல பையன். மேம் பரவாயில்ல, நீங்களாவது புரிஞ்சுக்கிறீங்களா மேம்? நீங்க நாட்டுக்கு வேண்டி உழைக்கிறீங்க, ஒரு ரெஸ்பான்சிபிளான ஜாப்ல இருக்கீங்க, உங்களுக்கு 2 பசங்க வந்தாச்சு. நீங்க உங்க பசங்களுக்கு உதாரணமா இருக்கணும். உங்க வைஃபை சொல்லி புரிய வைங்க. இன்னையோட இந்த 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 போர் உங்க அப்பா அம்மாவோட ஒரு வார் ஆரம்பிச்சிருக்கீங்க. 2 பேரும் தான். உங்க அம்மாவும் விட்டு கொடுக்கறது இல்ல, நீங்களும் விட்டு கொடுக்கறது இல்ல. இந்த வார் இங்க எண்ட் ஆகணும். I don't want you to continue like this. புரியுதா சதீஷ்? நீ ஆல்சோ மேம். நானும் அதேதான் மேம். நான் விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்கறதுனால நீங்க குறைஞ்சே போறது இல்ல மேம். அவங்கனாலதான் நான் இந்த உலகத்திலே வந்திருக்கேன். நான் எனக்கு இதே இல்லை மேம் எனக்கு. ஆனா அவங்க ரொம்ப ஈகோ பாக்குறாங்க. எனக்கு புரியுது தம்பி, எனக்கு நல்லா புரியுது. அது என்ன ஆயிடும்னா, நீங்க ஒரே பையன் வேற, அம்மாக்கு ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். என்னன்னா நான் வளர்த்துனேன், நான் படிக்க வச்சேன், நான் கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்தேன், அவன் என்னோட ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் அவங்க மனசுக்குள்ள அது இருக்கும். நான் அவங்ககிட்ட கல்யாணமே கேட்கல மேம். அவங்க கல்யாணம் பண்ணாம வச்சிருந்தா நான் சம்பாதிச்சு கொடுத்து நான் வாழ்க்கை ஃபுல்லா செத்து அப்படியே முடிச்சிருப்பேன். எவ்வளவு நல்ல பையன்மா உங்களுக்கு. அருமையான பையன். எவ்வளவு அழகா பேசுறான். இந்த காலத்து பசங்க எப்படி இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் மாறி பாருங்க அம்மா, நீங்க உங்க பையனுக்காக நீங்க விட்டு கொடுத்துதான் ஆகணும். விட்டு கொடுத்தாச்சு போராது, பத்தாது. நீங்க இறங்கி வாங்க. நீ விட்டு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. நான் சொல்றேன். நான் அவர்கிட்ட சதீஷ் மேம் ஒரே பாயிண்ட் மேம். என்னோட ஒரே பாயிண்ட் மேம். மேம் அந்த வீடு அந்த இது எடுத்துட்டு வந்தது கூட சாமான் புது வீட்டுக்கு தான் எங்க அம்மா அப்பா வந்து நான் கொண்டு வந்தேன் மேம். எப்படிப்பா உங்க அப்பா அம்மா உங்க புது வீட்டுல வந்து இருப்பாங்க? இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் உங்க வைஃபுக்கும் நீங்களாவது விட்டு கொடுக்கலாம், நீங்க மறந்து மன்னிக்கலாம். உங்க வைஃபோட வந்து இருந்தா அவங்க 2 பேருக்கு செட் ஆக வேண்டாம் மேம். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு நான் சொல்றேன். அதுக்கு கூட 5 பவுன் நகை திருடி போயிட்டு மேல கேஸ் கொடுத்துருக்காங்க மேம். இதெல்லாம் நான் திருடினதே இல்லை மேம் இப்போ வரைக்கும். சரி தம்பி, அவங்க இம்மெச்சூரா ஏதாவது பண்ணிருக்கலாம், அவங்க கோவத்துல, அவங்க ஏமாற்றத்துல. ஏன்னா நம்ம பையன் நம்மளை இப்படி விட்டுட்டானே அந்த கோவத்துல ஏதாவது பண்ணிருக்கலாம். நான் அவங்கள்ட்டையும் பேசுறேன். ஆனா எனக்கு நீங்க 2-3 ப்ராமிஸ் கொடுக்கணும். நீங்க உங்களுக்கு தெரியும் உங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு. அம்மாக்கு என்ன வயசாச்சுமா? 61 வயசுல வேலைக்கு போக சொல்றது அவ்வளவு நியாயமான விஷயம் கிடையாது. ஓகே, அவங்களுக்கு பென்ஷனபிள் ஜாப் கிடையாது. இதே அவங்க ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிருந்தாங்கன்னா இப்ப அவங்களுக்கு பென்ஷன் வந்திருக்கும். குடும்பத்துக்காக எவ்வளவு உழைச்சிருக்காங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. கரெக்டா? இப்ப அவங்களுக்கு வீடு இருக்கு, அதனால ஒரு பெரிய கவலை இல்லை. ஓகே, ஒரு வீடு இருக்கு, இருக்கிறதுக்கு இன்னொரு வீட்டுல இருந்து வாடகை வருது. அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுங்க. அதுல கணக்கு பார்க்காதீங்க மேம். கணக்கே பார்க்கல மேம். இப்போ வந்து எங்கிட்ட பேலன்ஸ் வருது மேம். உங்ககிட்ட நான் அதே உண்மையை அதுவும் ஓப்பனா சொல்றேன். எனக்கு எல்லாம் பிடிச்சது போக க்ராஸ் வந்து 1 வருது மேம். எல்லாம் பிடிச்சது போக நெட் பாத்தீங்கன்னா 90-92 இதுக்குள்ள வரும் மேம். சரிங்களா தம்பி? 10,000 ரூபாய் வாங்குறது கூட அப்பா அம்மாவை பாத்துக்கிறது உண்டு. அது என்னன்னா நம்ம பிரையாரிட்டைஸ் பண்றது இல்ல. நம்ம வந்து நீங்க 55 லட்சத்துக்கு வீடு கட்டி இருக்கீங்க, 42 லட்சத்துக்கு இடம் வாங்கியிருக்கீங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் நம்மளோட பேசிக் நெசசிட்டிஸ் கிடையாது. எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னு. ஆனா இதுவும் ப்ரையாரிட்டி இல்ல. அப்பா அம்மாவை பாத்துக்கிறது. நீங்க ஒரு பையன் தான். அதுதான் மேம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுதான் அம்மா அப்பா பாத்துக்கிறது. சோ அதனால நீங்க எனக்கு அம்மா அப்பாவை பாத்துக்கிறதுக்கு ப்ரையாரிட்டி சொல்லாதீங்க. அம்மா இன்னொரு விஷயமா, நம்ம காலம் கிடையாது இப்போ வந்து பசங்களுக்கு ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. புரியுதுங்களா? எல்லா சைட்ல இருந்தும் குடைச்சல் கொடுத்தீங்கன்னா அந்த பையன் எங்கேயோ போயிருந்து வேலை பண்ணிட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் சேர்ந்து குடைச்சல் பண்ணிட்டீங்கன்னா அவனோட ப்ரெஷர் தாங்க முடியாதுன்னு அவனுக்கு உடம்பு சரியில்லாம. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ஒன்று சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. அம்மாவோட செய்யணும் வச்சுங்க. பேரனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், லேப்டாப் வேணும்னு கேட்டேன். என் பேரன் என் மகன் சதீஷோட மகன்
என்னை வந்து கேட்டேன். அப்பா அம்மா செயின் 1.5 பவுன் செயினை வச்சுட்டு லேப்டாப் வாங்கி கொடுத்தேன். தேவையா உங்களுக்கு? நான் இப்போ தேவையா அது? அம்மாவோட செயினை வித்து லேப்டாப் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு எதுக்கு லேப்டாப்? கேட்டேன், கெடுத்து குட்டிச்சார் ஆக்குறதே நீங்க தான். வாங்கி கொடுத்தாங்க. நான் பிடுங்கலைங்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பசங்களுக்கு கேட்ஜெட்ஸ் கொடுக்க கூடாது. அவன மாதிரி நான் லேப்டாப் பிடுங்கலையே, வண்டி பிடுங்கிற மாதிரி பிடுங்கலையே. எதுக்கு நீங்க வாங்கி கொடுக்குறீங்க? செயினை வித்துட்டு எதுக்கு லேப்டாப் வாங்கி கொடுக்குறீங்க? கேட்டேன், நான் ஒரு பாசல வாங்கி தப்பு. பாசத்துல அதெல்லாம் பண்ணக்கூடாது. இது பாசம் கிடையாது. பெத்தவங்க பசங்களை நம்பி எல்லாத்தையும் கொடுக்க கூடாது. முதல் விஷயம் அதுதான். நீங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது நீங்க சம்பாதிச்சது உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்க சேவ் பண்ணிக்கணும். அது தப்பு பண்ணி பசங்க கொடுத்தாங்கன்னா சந்தோஷமா வாங்கிங்க. ஆனா பசங்களை நம்பி வாழாதீங்க. சதீஷ், ஒரு விஷயம் நான் சொல்றேன். இவ்ளோ நியாயம் பேசுறீங்க. குழந்தை பிறந்த அப்பா அம்மா கொண்டு போய் காமிக்கல நீங்க? பிறந்த உடனே அவருக்கு தான் மேம் ஃபர்ஸ்ட் கால் பண்ணது. கால் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், அவங்க கோவமா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். குழந்தைய கூட்டிட்டு போனோம்ல. ஃபர்ஸ்ட் பையனையே வந்து இனி 3 மாசத்துல அவன் இருக்க மாட்டா, செத்து போயிடுவான்னு சாபம் கொடுத்தவங்ககிட்ட நான் என்ன கூப்பிட்டு போறது? பேரனை பேசி பேரனை ஒரு பாட்டிக்கு சாப்பிட சொல்லிக்கிறது தான் மேம் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட். அம்மா, இந்த வாய் இருக்குல்ல, 3 மாசத்துல உங்க பையன் இல்லாம போயிடுவான் அப்படின்ட்டாங்க. அவங்ககிட்ட நான் 2வது வந்து பையனை சொல்ல கிடையாது. எனக்கு வண்டி புடுங்கிட்டானேங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க சந்தோஷமா இருந்துடுவீங்களா? அம்மா நீங்க சொல்ற சதீஷ், எந்த தாயும் அப்படி ஆசைப்பட மாட்டாப்பா. அது கோவத்துல ஏதோ சொல்லிடுறாங்க, விட்டுடுங்க. அத மனசுல வச்சுக்காதீங்க. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் தான் உங்கள்ட்ட பண்ண சொல்ல முடியும், அத மறந்துடுங்க. ஆர்டர் கொடுத்தாலும் நான் பண்றது ரெடி மேம். ரெக்வெஸ்ட்ல வேண்டாம் மேம். அவங்க வந்து மனசார என்கிட்ட பேசினா எனக்கு மேம் இப்போ வந்து தம்பி, எனக்கு நீங்க உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் மேம். நான் ரெடியா இருக்கேன் மேம். குழந்தைங்களை கூட்டிட்டு வரணும். கண்டிப்பா மேம், ஷோர் மேம். நான் போயிட்டு அவங்க அம்மா அப்பாக்கு குழந்தைய காமிக்கணும். கண்டிப்பா மேம், ஷோர் மேம். எனக்கு சத்யா தேவி நம்பர் தரீங்களா? ஷோர் மேம், நான் கொடுக்குறேன் மேம். அத கொடுங்க. இப்ப நீங்க உங்க அப்பா அம்மாட்ட பேசுங்க. ஹலோ அம்மா. ஹலோ அம்மா, அந்த குழந்தை வருது இல்ல, உங்களுக்கு என்ன இவ்வளவு நெஞ்செழுத்தம்? அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டேன். அம்மா, அந்த குழந்தைகிட்ட ஹலோ சொல்லுங்க. எங்கேயோ இருக்காம. எங்கேயோ இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். நம்மளுக்கு வேண்டாம். நல்லா இருப்பா சொல்லுங்க. நல்லா இருப்பா சொல்லுங்க. எங்க நல்லா இருக்கட்டும், நான் பேசல. அவர்கிட்ட சொல்லுங்க. அம்மா, நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க, நான் சொல்றத கேட்கணும். அம்மா என்னால முடியாது. பரவாயில்ல, இது நீங்க எந்த வகையில குறைஞ்சு போக மாட்டீங்க. அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. அவர் சொல்லிடுவார். நல்லா இருப்பா, நல்லா இருப்பா சொல்லுங்க. சரி, எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா. அவர்கிட்ட சொல்லுங்க. சதீஷ் கூப்பிடுங்க. சதீஷ், சொல்லுப்பா. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கு. சரிப்பா, சரிப்பா. வந்து பாரு சொல்லுங்க. நீ எங்கிட்ட கேள்வி பண்ணி பிரச்சனை வெளியதான் போய் இஷ்யூ பண்ணணும்னு பாக்க, இஷ்யூ தான் பண்ணணும் பாக்க. நீங்க எதுனாலும் எனக்கு கூப்பிடுன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் இனி வேலைக்கு போறதில்ல. வந்து பாருப்பா சொல்லுங்க. சரி, வந்து போ. வீட்டுல வந்து பாரு. ஓகே, நான் லீவ் வரும்போது கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வரேன். நீங்க எதுனா மேம் அப்பா அம்மாக்கு பைசா அனுப்பிச்சு கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? மேம் லாஸ்ட் மந்த் 7,000 போட்டேன். இப்போ salary வந்தோன்னா இந்த 5th அன்னைக்கு 7th போட்டுருவோம். 7,000 போட்டுருவோம் மேம். அது ஒரு 10,000 போட்டு விடுங்களேன். ரைட் மேம், ரைட் மேம். ஓகே, நீங்க ட்ரை பண்ணுங்க. வேற ஏதாவது ஒண்ணு கம்மி பண்ணிட்டு அப்பா அம்மாக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஓகே மேம், ஷூர். இந்த காலத்துல 10,000 வச்சு ஓட்ட முடியுமா சொல்லுங்க? கொஞ்சம் கஷ்டம் தம்பி. ஓகே மேம், ரைட் மேம். ட்ரை பண்றேன் மேம், கண்டிப்பா. Thank you. Thank you மேம். Thank you very much. Thank you. All the best. Thank you மேம். God bless. Thank you மேம். அப்பா, அருமையான பையன். அவன் வந்து பயங்கர ப்ரெஷர்ல இருக்கான். இந்த காலத்து பசங்களுக்கு அப்படிதாங்க இருக்கு. அம்மா, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு வயசுக்கு மேல நம்ம ஈகோ எல்லாம் தூக்கி போட்டுடணுமா. ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன்ல, இப்ப சொல்றேன். நீங்க முதல்லேருந்து பேசும்போதே நான் இதை பண்ணேன், நான் படிக்க வச்சேன், நான் இதை பண்ணேன், நான் அதை பண்ணேன், நான் அப்ளிகேஷன், எல்லா பெத்தவங்களும் சேர்ந்துதான் இது. முடியாது. இது நம்ம கடமை. கடமை கரெக்ட்டுமா. புரியுதா? பிள்ளைங்களை நம்ம தான் கொண்டு வந்தோம் இந்த உலகத்துக்கு. கரெக்ட்டுமா. அவங்க நம்மளை கொண்டு வரல. அதனால நம்ம கடமை அவங்களுக்கு சேரும். அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சேணும். சேலியா? அதுக்குதான் நான் சொல்றேன், நீங்க செஞ்ச தவறு. நீங்க உங்க பையனுக்காக பாத்தீங்களே ஒழிய உங்களுக்காக நீங்க சேஃப்டி பண்ணி வைக்கல. இன்னுமா அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையானதை சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு அவனை நம்பினேன், அந்த அளவுக்கு நான் அடி விட்டுட்டேன். ரொம்ப நம்பிட்டேங்க, அதுதான் பிரச்சனை. அதேதான். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் ரொம்ப நம்பினேன். இவர் நம்பல. அதுதான் தவறு. வேலைக்கு போகாம இது வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் உங்க கல்யாணம் ஆகும்போது அவங்களோட சிச்சுவேஷன் எல்லாம் மாறி, அதுதான் விட்டுட்டேன், ஒதுங்கிட்டேன். அது ஒரே பையங்கிறதுனால ரொம்ப பொசிசிவா இருந்திருக்கேன். அப்படியே ஒதுங்கிட்டேன் நான். இதுவுமே வேண்டாம் சிவனே. சரி, உங்க குழந்தை வீட்டுக்கு வந்தா கூப்பிட மாட்டீங்க? நம்ம யாருமே வர வேண்டாம், நாங்க இப்படியே இருந்துக்கிறேன். எங்களுக்கு கொடுத்தா நான் சிவனே எங்கேயாவது கோயில் உரத்துக்கு போயிட்டு நிம்மதியா இருந்து, எனக்கு நிம்மதி வேணும். இந்த என் சந்தோஷம் தான் எனக்கு. எல்லாத்துக்கும் எல்லா விதத்துலையும் விட்டு கொடுத்துட்டேன். எல்லாத்துலையும் விட்டு கொடுத்துட்டேன்.
இன்னும் என்னால் விட்டு கொடுக்க முடியலம்மா. ஹலோ சத்யா தேவி, மேம். வணக்கம்மா. வணக்கம் மேம். எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன் மேம். குழந்தை எப்படி இருக்கா? நல்லா இருக்கா மேம்? பையன் நல்லா இருக்கானா? சூப்பரா இருக்கா மேம். சூப்பர். அம்மாடி, சொல்லுங்க மேம். உங்க மாமியார் மாமனார் எங்க கூட தான் இங்கதான் இருக்காங்க. சரிங்க மேம். உங்க ஹஸ்பண்டையும் பேசிட்டேன். ஓகே மேம். கதையெல்லாம் 2 பக்கம் கேட்டுட்டேன் நான். ஓகே மேம். எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும். சொல்லுங்க மேம். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி? உங்க மாமியாரோடையும் மாமனாரோடையும் உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி? நான் வந்து அவங்க மகனோட இருந்ததை விட அவங்க கூட தான் ஜாஸ்தி நாள் இருந்திருக்கேன் மேம். நீங்க அவங்களோட இருக்கும்போது உங்க ரிலேஷன்ஷிப் நல்லா தான் மேம் இருப்பாங்க. என் அப்பா அம்மா மாதிரி தான் நானும் பாத்துக்குவேன், அவங்களும் எங்களை நல்லா பாத்துக்குவாங்க மேம். அப்புறம் எப்படிமா இவ்ளோ பிரச்சனையாச்சு? என்னன்னு எங்களுக்கே புரியல மேம். திடீர்னு தான் இப்படி பண்றாங்க மேம். நான் கூட தான் இருந்தேன், அவங்க கூட தான். இவங்களோட பத்திரத்தை யாரோ எடுத்தாங்க, அவங்க வீட்டை உடைச்சு சாமானத்தை எல்லாம் வெளியில எடுத்தாங்க சொல்றாங்களே. ஆமா மேம். அது பத்திரம் எல்லாம் எங்க வீட்டு இல்ல மேம். எல்லாத்துக்கும் ரிலேட்டிவ் வீட்டு எல்லாத்துக்கிட்டையும் இதான் மேம் சொல்றாங்க, நாங்க திருடிட்டு போயிட்டோம். சரிம்மா, இந்த வீட்டை உடைச்சது உண்மையாமா? வீட்டை உடைக்கலாம் இல்ல மேம். அது நான் என் வீடு தான் மேம். என்னோட பேர்ல இருந்துச்சுன்னு சொன்னாராங்க மேம் அவரு. ஆமா சொன்னாருமா. ஆமா மேம். அது என் பேர்ல வாங்கின நாளைக்கு அப்படி பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல மேம். இல்லம்மா, அந்த வீட்டுல அவங்க இருக்கும்போது அவங்களோட சம்மதம் இல்லாம உள்ள போய் பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களா? அப்படியே இல்ல மேம். சாவி எங்கிட்ட இருந்துச்சு இல்ல மேம். நாங்க எல்லாரும் ஒட்டுக்கா தானே இருந்தோம். ஆனா சாவி இருந்தது மேம் நமக்கு. அவங்கள்ட்ட சொல்லாம போய் எடுத்துட்டு வந்தீங்களா? இல்ல மேம், அவங்களுக்கு போன் பண்ணோம் மேம். அவங்க வந்து எங்க வக்கீல் கிட்ட இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க மேம். அதனால நீங்க போய் எடுத்துட்டு வந்துட்டீங்க. ஆமா மேம். அது வந்து ஸ்டேஷன்லயும் சொல்லிட்டு தான் மேம் போனோம் நாங்க. சரிம்மா, அப்பாவோட ஸ்கூட்டர் என்ன பண்ணீங்க? யார் எடுத்துட்டு வந்தாங்க? அவங்க சன் தான் மேம் எடுத்துட்டு வந்தாரு. சரிம்மா, இப்போ நீ உனக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல, ஆமா. உன் மாமியார் மாமனாரை கொண்டு போய் காமிச்சியா? இல்ல மேம், அவங்களுக்கு போன் பண்ணி சொன்னாங்களாமா. அவங்க வந்து யாருக்கு குழந்தை பிறந்தா எனக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க மேம். சரி, நீ குழந்தைய கொண்டு போய் அப்பா மாமியார் மாமனார்ட்ட கொண்டு போய் காமிக்கிறியா? ஓகே மேம், காட்டுறேன். உங்க ஹஸ்பண்ட் வரும்போது நீங்க 4 பேருமா போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே மேம். ஓகே. எங்களுக்கு அவங்க வேணும் மேம். எங்களுக்கு யாருமே இல்ல. அவங்க எங்க கூட இருந்தா போதும். ஆனா அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. இவங்க என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? மருமக என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன ஆறு பண்ணாங்களே, இவன் அத்தனை பொய். உடச்சுதான் எடுத்தாங்க. நாங்கள் லாக் போட்டிருந்தோம், எக்ஸ்ட்ரா லாக் போட்டு வச்சிருந்தோம். உடச்சுதான் எடுத்தாங்க, எங்கிட்ட சொல்லவே கிடையாது. இவங்க அதான் அது ஆமா, நான் சொல்றது எல்லாமே பொய்ன்னு சொல்றாங்களே. நாங்க லாக் போட்டு வச்சிருந்தோம். வேணா அந்த ஸ்ரீராம் சரி, உங்க மருமகளுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க அம்மா அப்பா மாதிரி சொல்றாங்க. இந்த பிரச்சனை நான் பண்ண கிடையாது. இவங்க வந்து அந்த வீடு வாங்கும்போது நான் சொல்லிட்டேன், என்னால இங்க இருக்க முடியல, நான் என் சொந்த வீட்டுக்கு போயிடுறேன் அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தேன். இவங்க பண்றது நான் எதுவுமே தடுக்க கிடையாது. நான் ஒண்ணு அந்த பூமி பூதிக்கு தான் போனேன், மற்ற எதுக்குமே நான் போக கிடையாது. எனக்கு பிடிக்கல, நான் போகலை. வேண்டாம், நம்ம ஒதுங்கிக்கலாம், அவங்க எங்கேயும் நல்லா இருக்கட்டுன்னு நான் என் பையன்கிட்ட இதுதான் கேட்டப்பா. நான் அங்கே ஒதுங்கிக்கிறேன், அதான் என் மாமனார் வீட்டுக்கு நான் போய்க்கிறேன், எனக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துரு. இது தப்புங்களா? மாமியார் உங்க வீட்டுல இருக்கும்போது ரொம்ப கோவப்படுறாங்க, நீங்க கோவப்படுவீங்க, கதவை சாத்துறது இதெல்லாம் பண்ணுவீங்க சொல்றாங்க. அவங்கதான் எல்லாமே பண்ணுவாங்க. நான் கோவப்பட்டு நான் இப்பவும் சொல்றேன், அவங்க வந்து நான் பாத்துக்கிறேன், என் கூட வந்து இருக்க சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். அது எந்த ஜெல்புதான் அடிபட்டாச்சுமா, அடிபட்டுட்டு மறுபடியும் போவாங்களா அந்த இடத்துல. பேசுறாங்க, வேண்டாமா பேசுறாங்க. இவங்களுக்கு குழந்தைக்கு பிறந்ததுக்கு தான் எங்க டாக்டர் சொன்னார், வேண்டாம் போகாதீங்க அப்படின்னு. இல்ல, நான் எங்க அம்மாவை நான் பாத்துக்குவேன்னு கூட்டிட்டு போனேன். என் பையன் அவனை நம்பிதான் நான் போனேன். உங்க மருமக நல்லா தானேமா பேசுறா? இப்ப நல்லாதான் எல்லாருமே பேசுவாங்க. உங்கள்ட்ட சண்டை போட்டிருக்காளா? யாருமே நாங்க சண்டையே போட்டது கிடையாதுமா. பிடிக்கலன்னு நான் பேச மாட்டேம்மா, என் பாட்டுல சமையல் செஞ்சுக்குவேன். அவங்க பிடிக்கலன்னு அவங்க சமையல் செஞ்சுக்குவேன். என்னமா சண்டையே எங்களுக்குள்ள இவரும் என்னை விட்டுட்டு போயிடுவாரு. அவங்க 2 பேரும் என் கூட இருந்தாங்க. சண்டையே போட ஒரு வார்த்தை கூட நான் பேசுறது நல்லா பேசுறோம். ஒரு வார்த்தை பேசுறது வாழ்க்கை எப்படி கெடுத்துக்கிறீங்க? நாங்க கெடுக்கலமா, அவங்களால காமிச்சது. நானும் குழந்தை 10-11 மாசமா நானும் தனியா தான் வச்சு பாக்குறேன். இவரும் அங்க இருக்காரு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன் மேம், அவரு அங்க எங்கேயோ இருக்காரு, நம்ம எந்த பிரச்சனை இருந்தா நம்ம 3 பேத்துக்குள்ள முடிச்சுக்கலாம். அவரை கூப்பிட்டு பேசாதீங்க, நீங்க அடிச்சா கூட நான் வாங்கிக்கிறேன்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க இல்ல ஆமாவே இல்லையான்னு கேளுங்க. நான் பேசுனதே இல்லம்மா. நம்ம மருமகள்கிட்ட ஒரு வார்த்தை நல்லா வேண்டாம்மா, நான் நல்லா அடிபட்டு எனக்கு வேண்டாம், தனியா சொன்னாலும் அது கேட்கற மனநிலையில நிலைமை இல்லை. நான் வந்து ரொம்ப அடிபட்டதுனால ஒதுங்கிட்டு அவ்வளவுதான். நீங்க ஏன் விடுறீங்க இப்படி? நீங்க ஸ்ட்ராங்கா இல்லாததுனால தான் அம்மா இந்த மாதிரி பண்றாங்க. அதனாலதான் வேண்டாம். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது இல்ல,
பொம்பளைங்க வீட்டுல தப்பு பண்ணா வீட்டுல இருக்கிறது ஆம்பளைங்க அது கரெக்ட் பண்ணும். அவர் நான் நீங்க ஏன் எல்லாத்துக்கும் மண்டை ஆட்டிட்டே இருக்கறனால தான் அவங்க இப்படி பண்ணிட்டு அவர் இருக்காங்க. நான் ஏன் அந்த தெரியுது பொண்ணு இறங்கி வருது. இறங்கியம்மா அன்னைக்கெல்லாம் அத்தனை வீட்டுக்குள்ள போய் இருந்து பார்த்தவன் நாமா சண்டை பிடிக்க மாட்டாமா. சண்டை ஒரு வார்த்தை கூட நான் பேசுறது கிடையாது. நீங்க உங்களை பத்தியே பேசுறீங்க. இல்ல பொதுவா சொல்றேன். அந்த பொண்ணு எதுவும் சண்டை போடுறது இல்லையா உங்ககிட்ட? யாருமே 2 பேரும் போட்டது கிடையாதுமா. நான் அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க அதான் என்ன சொல்றேன் 4 வருஷமானது எல்லாம் மாறிட்டாங்க. அது வந்து எனக்கு பிடிக்கல. என்ன மாறினாங்க? கதை வடிக்கிறது பிடிக்கிறது அதெல்லாம் எனக்கு சுத்தமா எனக்கு பிடிக்கல. சத்யாதேவி ஒதுங்கிட்டேன் நான். அதெல்லாம் பார்த்து பார்த்து அவங்களுக்கு சொல்றது காரணமே இல்ல மேம். அவங்கள நல்லா உங்க சொல்ல சொல்லுங்க. மாமியாருக்கு ரோஷம் ஜாஸ்தி. அம்மா ரூம்ப பூட்டி வச்சுட்டு போயிருவாங்கம்மா அவங்க ரூம்ப. ஏன் மேம் பொய் இதெல்லாம் பொய் மேம். சாட்சி கேளுங்க. பூட்டி வச்சுட்டு போயிருவாங்கம்மா. நான் ஒண்ணு அதே நான் ரூமுக்குள்ளே ரூமுக்குள்ளேயே நான் போக மாட்டேன். என் ரூமுக்குள்ளே தான் இருப்பேன். கூப்பிடுறேன். எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன விஷயம்னு. என்ன தெரியுமா சத்யாதேவி, சொல்லு மேம். மாமியார் வந்து ரொம்ப ரோஷக்காரர். சரிங்க மேம். சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு டக்குன்னு ஹர்ட் ஆயிடுறது. ஓகே மேம். அதுதான் பிரச்சனை. நீங்க தான் புரிஞ்சு நடந்துக்கணும். நான் ரெடி மேம் புரிஞ்சுக்கிறதுக்கு. நான் அவங்க எங்கிட்ட பேசுறதுக்கே அவங்க ரெடி இல்ல. நாங்க 2 பேத்துக்கிட்ட பேசுங்க. எங்க மாங்கட்டியும் மருமகிட்டையும் பேசுங்க. அவ்வளவுதான். இவங்க யார்கிட்டயும் போய் நீங்க பேச மாட்டீங்க. அவங்க காசு மட்டும் கொடுக்கணும். எனக்கு வாழ்வாதாரத்துக்கு வேணுமா அவ்வளவுதான். அதுக்கு நீங்க வந்து உங்க பையனும் பொண்ணுட்டு பேசணும். ஏமா அவன் பேசுற பச்சையா பேசுறாமா. நாங்க எல்லாம் கேட்டுட்டு தான் பேசாம இவங்க தான் பேசுனாங்க. நானும் என் அம்மாவும் போனப்ப இவங்க பேசுனாங்க. மகன் பச்சையா பேசுவானா? பேசுவேன். தண்ணி போட பேசுவேன். தண்ணி போட்டா அதுதான் அம்மாடி சத்யா கொஞ்ச நாள் விட்டுடு. ஓகே மேம். அவங்க மனசுல இருக்கிற ஏதோ பெரிய காயம் இருக்கு அவங்களுக்கு. அவங்க ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. அவங்க எதுனா அவங்க மகன்கிட்ட கூப்பிட்டு பேசிக்கிட்டு நான் இல்ல நடுவுல வரவே இல்ல. எதுனாலும் அவங்க 3 பேர் கூட பேசி தீர்த்துக்கிட்டும் மேம். இவங்க எங்க போயிட்டே இருக்காங்க. சரிம்மா நீ கொஞ்ச நாள் விட்டுடு. என்ன பண்ணாலும் அப்பா அம்மா அவருக்கு முக்கியம். அந்த மாதிரி என் பையன் இருக்கணும்னு நான் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அவர் மாதிரி அவன் இருக்கணும். ஏதோ கொடுத்து வச்சிருக்கீங்க இந்த மாதிரி மகனும் மருமகளும் கிடைக்கிறதுக்கு. நடிப்பமா சொல்றேன். உள்ள இருந்தவங்களுக்கு தாமா தெரியும் அதோட என்னன்னு. ஆமா நான் இங்க உட்கார்ந்து 1 மணி நேரத்துல எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க காயப்பட்டிருக்கீங்க. அது சொல்லுங்க. சரி அம்மாடி வருஷம் இல்ல 7-8 வருஷம் கொஞ்சம் விட்டுருமா. ஆனா உன்னோட ஹஸ்பண்ட் வந்த போது நீங்க 2 பேரும் குழந்தைகளை கூட்டிட்டு போய் அவங்கள பாத்துட்டு வாங்க. அவங்க எதை திட்டினாலும் திருப்பி பேசாதீங்க. ஓகே பரவாயில்ல. அவங்களே கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் வருவாங்க. ஓகே மேம். ஓகே சரியா? நாங்க ரெடி மேம் போறது. ஓகேம்மா தேங்க்யூ. அம்மா இன்னும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க இதை எப்படி கையாள போறீங்கன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கொம்புன்னு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கடைசி வரை யாரும் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்களா? நான் சொல்றது கேளுங்க. இவங்களுக்கு ரொம்ப ரோஷம் ஜாஸ்தி. அவங்க காயப்பட்டிருக்கலாம் இல்லன்னு நான் சொல்லல. ஆனா ரொம்ப ரோஷம் ஜாஸ்தி. கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். எப்படி சமாளிச்சீங்க? எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம்? 30 அவ்வளவுதானா? 38 முடிஞ்சு 39 எப்படி சமாளிச்சீங்க? அப்படித்தான் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுட்டாங்க. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. என்ன கேட்டுக்குது இல்ல அவரும் இப்படிதான். ஆனா அவங்கள்ட்ட ஒரு நியாயம் இருக்கு. இல்லன்னா இப்படி வாழ முடியாது. அவர் விட்டு கொடுக்கறாருன்னா அவங்க பக்கத்துல அவங்க கோவத்திலேயே அவங்களோட ரோஷத்திலேயே ஒரு நியாயம் இருக்கு. நான் கஷ்டப்பட்டிருக்கேமா. அதனாலதான் அவர் விட்டு கொடுக்கறாரு. அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு இப்ப சத்தம் இல்லாம இருக்காரு. ஆரம்பத்துல இருந்து நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆமாமா. இதே நீங்க நான் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல கண்டுக்கவே மாட்டாங்க யாரும். எப்படி இல்லம்மா இவனுக்கு அத்தனை கஷ்டப்பட்டது இவன் தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கிறது அது என்னால ஏத்துக்க முடியல. கஷ்டப்படாம பண்ணியிருந்தானா ஏத்துருப்பண்ணீங்கன்னு சொல்லுவாரு. இவரையும் மீறி அவனை அது என்னால இப்பவும் சொல்லாது ஜீரணிக்க முடியல. எங்க டாக்டர் சொல்லுவாரு அம்மா பார்த்துருக்க என்ன பார்த்து அவ வேண்டாமா இது பண்ணிக்காதீங்க ப்ரெஷர் ஏற்றிக்காதீங்க பேசாம. நான் ஒரு விஷயம் நம்புறேன். இந்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இடத்துல அவங்களோட ஈகோவை விட்டு கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பேஸ் ஃபண்டமெண்டல்ஸ் கரெக்டாக இருக்கு. அந்த ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருக்கு. அவங்க 2 பேரும் அவங்க தப்பை உணர்ந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கும் ரெடி. அவங்க வந்து விட்டு கொடுக்கறதுக்கும் ரெடி. எல்லாமே ரெடியாக இருக்காங்க. அம்மா வந்து ஏதோ ஒரு வகையில் ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. அதனால அவங்களால அந்த ரோஷம் அந்த ஊரு அந்த தண்ணி சிறுவாணி தண்ணியோட
குணம். அதனால மாற முடியல, அதனால அதை விட்டு அது அந்த மரியாதையும் அந்த இது ஒரு சின்ன வார்த்தை விட்டுட்டா கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு 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 பிடிவாதம் அம்மாட்ட. அதுதான். ஆனா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வயசாகும் போது நம்ம அது அந்த சாஃப்ட்னா ஆகி தான் ஆகணும். அது ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாரு. பையனும் மருமகளும் குழந்தைகளோட வந்து அவர் பார்த்துடுவாரு, அவர் பேசிடுவார். அவரை பத்தி கவலை இல்லை. பார்ப்போம் என்ன நடக்கிறது, பார்ப்போம். தொடர்புல இருங்க, சரியா? கண்டிப்பா இருப்போம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.